என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. மக்களுக்கு இடையூறாக இருந்த 717 மதுக்கடைகள் மூடப்பட்டது. சமூக வலைதளங்களை பார்த்து எதிர்க்கட்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஸ்ரீபெரும்புதூரில் பேட்டியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் MP டிஸ்டிலரிஸ் மது ஆலையில் தமிழக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சருடன் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மது பாட்டில்கள் முறையாக டாஸ்மாக் கிடங்கிற்கு வெளியேறுகிறதா, ஏதேனும் முறைகேடு நடைபெறுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விக்னேஷ், மக்களுக்கு இடையூறாக இருந்த 717 மதுக்கடைகள் மூடப்பட்டது. மூடப்பட்ட கடை எண்ணுடன் விளக்கமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். சமூக வலைதளங்களை பார்த்து எதிர்க்கட்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாபார நோக்கில் இந்த அரசு செயல்படவில்லை, சேவைக்காக தான் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இழக்கும் அரசின் வருவாயை பெருக்கும் வழியில் மற்ற துறைகளில் வழியாக செயல்படுத்துகிறோம். போதிய அளவு வருவாய் வந்த பிறகு படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படுவதற்கு வாய்ப்பு உருவாகும். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குபவர்கள் அடுத்த நாள் பணியில் இருக்க மாட்டார்கள். முதலில் அரசு டாஸ்மாக் கடையில் என்னென்ன குறைபாடு உள்ளது என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுக்கடைகள் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம். விரைவில் மணமகள் மன்றங்கள் குறித்தும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கெங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமாக பழகின ஒரு விஷயம். அதனால அவங்களால திடீர்னு அதை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இது ரொம்ப கடுமையான குற்றம். கடுமையாக இதை அரசு எதிர்க்குது. இது எந்த ஒரு கன்சியூமரோட பணத்தையும் யாருமே தனிநபர்கள் யார் கைக்கும் போகக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் இவ்வளோ இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்தோம். அதன்படி நானும் சமூக வலைதளங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கடையில் பாருங்கள் இப்படின்னு ஒரு வீடியோ வரும், அங்கே பாருங்கள் ஒரு வீடியோன்னு வரும். நீங்கள் எந்தெந்த கடைகள்லாம் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கீங்களோ அந்த கடைக்கெல்லாம் அடுத்த நாள் போய் பாருங்கள். உங்கள்கிட்ட யார் அந்த விற்பனையாளர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் அந்த பணியில் இருக்க மாட்டாங்க. தனியார் மயம் ஆக்கினா எப்படி இருக்கும், ஏன் தனியார் மயம் ஆக்காமல் இருந்தாங்க, இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். பட் ஆனால் அரசுக்கும் மக்களுக்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். வியாபார நோக்கத்தில் இந்த துறையை தமிழக அரசு பார்க்காது. அது குறிப்பாக நம்மளோட மாண்புமிகு சிஎம் இந்த துறையை வியாபாரம், இந்த துறையில் சம்பாரித்து நம்ம அரசு நடத்தணுங்கிற 1% கூட அவருக்கு எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் இல்லாதனால தான் இவ்வளோ கடைகளை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார். அப்புறம் இன்னொன்று, அந்த 717 கடை க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்கள் லிஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய அந்த எதிர்க்கட்சிகள் இதுக்குள்ளே அப்படியே ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்களில் எப்போவோ வந்துருச்சு. அது பல மீடியாக்கள்லையும் வந்துருச்சு. ஸோ அப்படி யாருக்கா சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்மளோட நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு இடையூறாக இருக்க கடைகள் எல்லாத்து மேலேயும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதன் கட்டமாக நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 717 கடைகள் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த 717 கடைகளில் இது ஒரு அரசு இல்லை, இது ஈஸியாக டக்குன்னு ஒரு 4000 கடையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை யோசிச்சு பாருங்க. இப்போ 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட பெரிய ரெவன்யூ, அந்த ரெவன்யூவை வேறு ஏதாவது துறைகள்ல இருந்து கொண்டு வரக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி அந்த ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக படிப்படியாக எல்லா கடைகளையும் மூடுறதுக்கான வழிகள் இருக்கும். அதே நேரத்தில் இல்லை இன்னும் இந்த கடைகள் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையை எங்கே இடமாற்றலாம், அந்த பகுதியிலேருந்து இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகலாங்கிறதையும் அரசு பரிசீலனையில் இருக்குது. இந்த மணமகள் மன்றங்களையும் வரைமுறைப்படுத்திருக்கு. அதான் என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்க நடைமுறை சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு துறையை கையில் எடுத்திருக்கும். இப்போ நான் டாஸ்மாகை ஒருங்கிணைக்கிறதும், அங்கே வரக்கூடிய அந்த மதுபானங்கள் சரியாக வருதாங்கிறதும், அங்கேருந்து வெளியே கள்ளச்சந்தையில் போகாமல் இருக்கிறதாங்கிறதும் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது போகிறது FL2 தான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், FL2 நல்லா இருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய்